வந்து காவேரி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வந்து எங்கெங்கே போகிறோம் ஒன்றுமே சொல்லாமல் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. வா அமைதியான்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ல, ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த கூட்டின்னு போகிறேன். என்ன சர்ப்ரைஸ் சொல்லிட்டு கூட்டின்னு போகலாம்ல, எனக்கு ஒன்றுமே புரியல, வீட்டுக்கு போகாமல் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னோடனே முக்கியமான வேலைக்கு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து நிறுத்துறாரு. என்னங்க இது இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு எதாவது ட்ரெஸ் வாங்கணுமா அதுக்கு தான் வந்திருக்கோமா, இங்கே சாரீ கடை, இதில் நான் என்ன ட்ரெஸ் வாங்க போகிறேன், வேறு சாரீ வேறு எதாவது வாங்க போகிறீங்களா, வீட்டில் யாருக்கு, பாட்டிக்கு அதுக்கப்புறம் வந்து சித்திக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல வா செலெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் அப்படின்னோடனே இந்த சாரி நல்லா இருக்கா, இந்த சாரி நல்லா இருக்கா எல்லாத்தையும் காட்டுற, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது எல்லாம் எடுத்துக்கோ காவேரி, இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ஷ்ட காவேரி என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் உன் சாரீலாம் ஒன்று கூட நல்லாவே இல்லை, உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாரீஸ் எல்லாம் எடுத்துக்கோ புரியுதா, இன்றைக்கி உனக்கு சாரீ வாங்கி கொடுக்குறது நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எதுவும் வேணாங்க, வீட்டில் இருக்கிறதே போதும், நான் சொல்கிறேன்ல வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு, வாங்கி போறியா இப்போ இல்லையா, நான் வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டியா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் பார்க்குறீங்க, ஒன்று போதுங்க அப்படின்னா, ஒன்றெல்லாம் கிடையாது, நிறைய சாரி வாங்கணும் புரியுதா, நிறைய வாங்கிக்கோ, ஏங்க இங்கே காஸ்ட்லியாக இருக்க சாரீஸ் எல்லாமே எடுத்து போடுங்க, என்னங்க இது இல்லை இவ்வளோ ரேட் ஆகுது, ஏங்க இங்கே பாருங்களேன் 50,000 ரூபாவா எடுத்துக்கோ, ஏங்க இவ்வளோ ரேட்டில் எனக்கு எதுக்குங்க சாரி, எனக்கு வந்து சிம்பிளாக இருக்கிறதே போதுங்க, ஏங்க ஒரு 500 ருபீஸ்க்கு சாரீ இல்லையோ, ஐயோ காவேரி மானத்தை வாங்காத, அவ்வளோ ருபீஸ்க்கெலாம் சாரீ கிடைக்காது, வேறு எவ்வளோக்கு கிடைக்கும், அதிகமாக கிடைக்குமா, 1000 ருபீஸ் ஆகிடுமா, அதெல்லாம் கிடையாது, பார்த்தல 50,000 வருது இல்லை அப்படின்னோடனே, கரெக்டுங்க, ஆனால் இந்த சாரீ காஸ்ட்லி சாரீ, சிம்பிள் சாரீ நான் கேட்குறேன் அப்படின்னோடனே, இல்லைம்மா இங்கே எல்லாமே குறைந்தபட்சம் வந்து 5,000 ரூபாய்க்கு மேலே தான்மா சாரீ, ஐயோ ஒரு சாரீ 5,000 ரூபாவா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார்த்து காவேரி விலையை பற்றிலாம் எதுவும் பேசக்கூடாது புரியுதா, உனக்கு என்னென்ன சாரீ வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோ, இது பிடிச்சிருக்கான்னு ஒன்று காட்டுறாரு. சரி இங்கே பாரு இந்த கலர் உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்குறாரு. சந்தோஷம் தாங்கவே முடியல காவேரிக்கு. விஜய் வந்து தான் மேலே வந்து சாரீ வச்சு பார்க்குறத, சரி இந்த சாரீ வேர் பண்ணிட்டு வர எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பட்டு சாரீ எடுத்து கொடுக்குற, இதை வந்து நீ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கோ புரியுதா, தாலி பிரித்து கோக்கிறதுக்கு கட்டிக்கோ, அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து நிச்சயதார்த்தம் நடக்குதுல அதில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க எதுக்குங்க இவ்வளோ சாரீ, வாங்கிக்கோ சொல்கிறது புரியுதா அப்படின்னா, சரி இந்த சாரீ கட்டி காட்டுறியா அப்படின்னா கட்டி காட்டுறாங்க, சூப்பராக இருக்காங்க, சான்ஸே இல்லை ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரீ எடுத்துக்க சொல்கிறாரு. அவங்களும் எடுத்துக்கிறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு, எனக்கா இது இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி ஓகே, சரி நகை இங்கே இருக்குங்க, எத்தனாவது ஃப்ளோர் அப்படி கேட்டோன்னே ஃபஸ்ட் ஃப்ளோருங்க அப்படின்றாங்க. ஏங்க எங்கே போகிறோம் நம்ம, இப்போது தாலி பிரித்து கோக்குறோம்ல அதுக்கு செயின் வாங்கணும்ல, ஓ அதுக்காகவா, சரிங்க அப்படின்னு செயின் வந்து வாங்குறேன், இந்த செயின் உனக்கு பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு செயின் வாங்கி கொடுக்குறாரு. காவேரி வந்து வாங்கிக்கிறாங்க. சரி பெரிய ஆரோ நெக்லஸ்லாம் காட்டுங்க அப்படின்னா, யாருக்குங்க, எல்லாம் உனக்கு தான், எனக்கா, ஏங்க இதெல்லாம் வேண்டாங்க சொன்னால் கேளுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக உனக்கு எல்லா நகையும் நான் வாங்கி தரப்போகிறேன், நீ வந்து இந்த நகையெல்லாம் போட்டுருந்தா வந்து ஃபங்க்ஷன்லாம் நிற்கணும் புரியுதா அப்படின்னோடனே, ஒன்றும் புரியல காவேரிக்கு, என்னங்க நீங்கள் திடீர்னு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா, உனக்கு பிடிச்சது மட்டும் செலெக்ஷன் பண்ணி மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு காட்டுறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நெக்லஸ் ஆரோ அதுக்கப்புறம் நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. காவேரிக்கு ஒன்றுமே புரியல. விஜய் வந்து புடவை அதுக்கப்புறம் நகையெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து அந்த சாரீ அதுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. இது முடியுது.